ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நான் நல்ல சுகமாக இருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன புது வீடியோன்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்காவில் 18,000 20,000 கொடுத்து சீ ஃபுட் நாங்கள் வாங்கி தின்னுவோம். அந்த சீ ஃபுட்டை வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குற வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் சரி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன். கட்டாயமாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்திருக்கிறது நண்டு, இது ஒக்டோபஸ், அது இங்கே கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்காங்க. இது கணவாய், அதுவும் அவிச்சு தான் வச்சுருக்காங்க. இறால் க்ளீன் பண்ணல, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அடுத்து அந்த மட்டின்னு சொல்கிறது, அது இங்கே ஈஸியாக கிடைக்கிறதால இவ்வளோ திங்ஸும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு செய்யலும். நான் ஒரு கார்ன் ஒன்று எடுத்திருக்கிறேன். எல்லாம் போட்டு தான் செய்யணுமான்னு சொன்னால் இல்லை, 1-2 சாமான் இருந்தாலும் செய்யலாம். ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க மிச்சமாக அப்படி செஞ்சுக்க வாணும். நானும் இது மிச்சம் விலை கொடுத்து அப்படியெல்லாம் வாங்கலை, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்ட இது போல் தான் நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நண்டு க்ளீன் பண்ணணும். நண்டை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிற, கொஞ்சம் இந்த ஒரு மாதிரின்னு தான் சொல்லணும். அதால் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் நண்டை க்ளீன் பண்ணி தர சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி செய்ய போக்கல வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்டை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது நல்ல. அதுவும் லீவ் டைமில் செய்கிறதுக்கு பாருங்கள், ஒர்க் டைமில் செஞ்சுட்டு அலட்டிட்டு இருக்கிறது அவங்களுக்கும் கோவம் வரும் தானே, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி அவங்க க்ளீன் பண்ணி அப்படி தாரத்தால். அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தந்த உடனே இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். அந்த கணவாய் ஒக்டோபஸ் எல்லாம் அவிச்ச மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அது பெருசாக க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் ஒன்று இல்லை. இனி மற்றது எல்லாத்தையும் சேர்த்து இனி நான் ஒன்றுக்கு க்ளீன் பண்ணி எடுத்தேன். இது நாங்கள் 2 பேர் தானே, அதுக்காக வேண்டி தான் ஒரு சோளம் எடுத்திருக்கிறேன். ஒரு 2-3 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 சோளம் அந்த மாதிரி எடுங்க. அடுத்தது சோளம் மிச்சம் தின்றது விருப்பம்ன்ற சொன்னாலும் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, அது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்கு தானே எந்த அளவுக்கு தண்ணி வேணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஊற்றுங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். இது ரசமும் சொல்லி சொல்கிற மெகித்தூள், அது கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சம் போடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. என்று சொன்ன எல்லாத்தையும் அவிய போடுறதுக்கு தான் இந்த உப்பு சேர்க்குறேன், அதால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக வெள்ளைப்பூடு வெட்டி ஃபஸ்ட்டுக்கே வச்சுருந்தேன் நான், அதை தான் இப்போ எடுத்து போடுறேன். உங்களுக்கு வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் பிடிக்கலன்னு சொன்னால் போட தேவையில்லை, அது கட்டாயம் இல்லை. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். கருவேப்பட்டையும் கோர்த்துண்டு போட்டேன் நான், அது வீடியோவில் எடுத்துப்படலை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தால் இந்த மாதிரி தான் கொதிச்சு வரும். ஓவராக கொதிச்சியும் இல்லை, கணக்காக கொதிச்சிருக்கேன். அந்த டைமில் அந்த கணவாய் நண்டு சோளம் அதெல்லாம் இருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து போடணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இது இப்படி போட போகல கொஞ்சம் பார்த்து போடுங்க, என்ற கைகளில் தெரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும், அதால் கவனம்.
எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கிளறணும். இதுக்குள்ளே வந்து பெரிய ஸ்பூன் போட வேணும். சின்னனா அந்த டீ எல்லாம் ஊற்றுறதுக்கு எடுப்போம் தானே, அந்த ஸ்பூன் போட்டால் சரி. என்ன பெருசு போட போகல அதுக்குள்ளே அந்த மட்டியெல்லாம் போட்டுக்கிறதால அது எப்படியும் கலர்றதுக்கு பார்க்கும். அதால் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது மூடி வச்சா சரி. இந்த சீ ஃபுட்டுக்கு தேவையானதே வந்து மெயின் சோஸ் தான். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு 5 வெள்ளைப்பூடு மாதிரி எடுத்திருக்கேன். அது இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். எனக்கு இது வந்து எல்லாம் வெட்டி போடுறது பிடிக்கும். சில ஆட்களுக்கு அதை அரைச்சி போடுறது பிடிக்கும் போல். எனக்கு இப்படி சோஸ் செய்கிறதுக்கு வெட்டி போடுறது பிடிக்கும். அதால் நான் வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை அரைக்கணும்னு சொன்னால் அரைச்சி போட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால மீண்டா தீயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான்ஸ்டிக்கில் செய்கிறேன் நான். இது கொஞ்சமாக பட்டர் போடணும். போட்டு அது நல்லா அந்த உருகி வரும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை எடுத்து போட்டுட்டு அதை கொஞ்சமாக பெரட்டிவிடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இது அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டதோட கொஞ்சம் அந்த நல்லாவே கொதிக்கிற தன்மை வரும், பொரியிற மாதிரி வரப்போக்கில் கருவேப்பிலை கொஞ்சம் நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை வீடியோவில் காட்டலை. 2 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். அந்த ஃப்ளேவருக்கு கட்டாயமாக போடணும். இப்போ தான் இஞ்சியும் போடுறேன். இஞ்செல்லாம் போட்டதுக்கு பிறகு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கணும். நெருப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சு செய்யுங்க. ஏண்டா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கி என்ன. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். அதோடு வந்து நச்சீரகம், சின்ன நச்சீரகம் சொல்லுவேன், அது வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். அதோட கடுகு கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன திங்ஸ் போட்டாலும் அதை கொஞ்சம் கிளறிட்டு தான் போடணும். என்று சொன்னால் தீஞ்சிடும். இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் குறைச்சி போடுங்க. என்று சொல்லி சொன்னால் சோயா சாஸ் அதெல்லாம் போடுறதால உப்பு கூடினா ஒன்றும் செய்யலை. அதுக்காக வேண்டி உப்பை 7 வரைக்கும் குறைச்சே போட பாருங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றணும். அளவு எப்படி சொல்கிறேன்டா ஒரு 3 தேக்கரண்டி மாதிரி அந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு அதையும் கிளறி விடணும். இப்போ நல்லா கிளறி விட்டு போட்டு இதுக்குள்ளேயும் கொஞ்சமாக சோப் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படின்னு சொன்னால் ரசமுக்கு தூள் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து லெமன் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் வந்து பொட்டிலில் இருக்கிற லெமன் தான் சேர்க்குறேன். அடுத்தது வந்து அந்த சலாடுக்கெல்லாம் போடுவோம் சோஸ், அந்த சோஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தக்காளி சோஸும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி கட்டர் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தா சரி. அதே பிறகு நான் வந்து இந்த சில்லி பவுடர், அது வந்து கொஞ்சம் வந்து தனித்தூள்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அடி பிடிச்சிடாமல் நல்லா பெரட்டி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதோட ஒரு ஆஃப் பண்ணி விட்டா சரி. இப்போ இது வந்து வேக போட்டிருந்தது. இது வந்து வெந்துட்டாண்டு பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணினா சரி. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்லா வடித்து எடுக்கணும். நான் இப்போ வடித்து எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இதெல்லாம் செய்யக்குள்ள கொஞ்சம் கவனம், சூடு. இதெல்லாம் அவிச்ச சட்டிலேயே திருப்பி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதிலே திருப்பி போடுறேன். போட்டுட்டு நான் செஞ்சு வச்சிருக்கிற சோஸ் இருக்கு, அதை எடுத்து இப்போ இதுக்குள்ளே ஊற்றிட்டு இதுக்குள்ளே வந்து சின்ன கரண்டி தான் போடணும், பெரிய கரண்டி போட வேணும். ஏன்னா அந்த பார்த்தா விலங்கு அந்த மட்டி எல்லாம் வந்து ஓப்பன் ஆகியிருக்கிறது. இதுக்குள்ளே கொஞ்சம் கிளறது கஷ்டமாக இருக்கு. அதுக்காக வேண்டி நான் திருப்பி நான்ஸ்டிக்லேயே இதை வந்து மாற்றிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி சீ ஃபுட் ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மாஷால்லாண்டு நினச்ச மாதிரி வேறு லெவல் சீ ஃபுட் ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இது மாதிரி நீங்கள் இதை பார்த்துட்டு கட்டாயமாக ஒருத்தர் சரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். என்ன சரி செல்லணுமா இல்லாட்டி வேறு ரெசிபி போடணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் அதை செய்ய பார்க்குறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை நாங்கள் வீட்டிலே சாப்பிடாம வெளியில் ஒரு ஆத்தோரம் ஒன்று இருக்கிறீங்க, அங்கே தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன். இப்போ இது வெளியில் போய் சாப்பிடணுன்றதுக்காக வேண்டி பிளேன் டீ, பனானா, அடுத்தது கியூக்கம்பர் அதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனேன். அடுத்தது நான் உங்களுக்கு இந்த பார்த்தா விளங்கும் ஒரு ஸ்பைசியான சோஸ் ஒன்று மாதிரியும் சில்லி பவுடர் வச்சு செஞ்சேன். இந்த பாப்பாவும் மகளும் ரெடி ஆகிட்டாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.